வணக்கம் விவசாயிகளே. இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்னன்னா, நெல் பயிரில் பூ வரும்போது என்ன மருந்து அடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நெல் பயிரில் பூ வரும் நேரம் பயிரின் வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டங்க அது. இந்த நிலையில் சரியான மருந்து அடித்தால்தான் அதிக தானிய நிரப்பு, நல்ல விளைச்சல் கிடைக்குங்க. பூப்பதற்கு சரியான மருந்துகள் என்ன, எவ்வளவு, எப்போது அடிக்க வேண்டும் என்று இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் பூ பூக்கும்போது என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு முதல்ல பார்ப்போம். தண்டு அழுகல் வரும், தானிய கருகள் வரும், தானியம்லாம் நெல் கருகள், குலநோய் வரும், நெல் பழம் வரும், நெல் கற்காயா ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது பால் பிடிக்காமல் போகலாம். இந்தமாரி பிரச்சனைகள்லாம் இந்த பூ வரும் சமயத்தில், அதாவது தொண்டை பூ வரும் இந்த ஸ்டேஜில் வருங்க. இந்த நிலையில் பயிருக்கு அதிகப்படியான ஊட்டச்சத்து தேவைப்படும். அதனால் இப்போ இந்த பூ வரும் நேரத்தில் என்ன மருந்து எதற்கு கொடுக்குறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, லீஃப் பிளஸ்ட் அப்படின்னு வரும், இலை வெடிப்பு, நோடு பிளஸ்ட், நெக் பிளஸ்ட், கழுத்து குலநோய், இதெல்லாம் வரும். இதில் இந்த பிரச்சனையெல்லாம் வந்தால் கிட்டத்தட்ட 50% மகசூல் இழப்பீடு ஏற்பட முக்கிய காரணம் ஆகுங்க. இந்த பிரச்சனை வந்தால் என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைக்னாசோல் 70% வெட்டபிள் பவுடராக வருங்க. இது ஏக்கருக்கு எவ்வளோன்னா 120 கிராமுங்க. 120 கிராம் பாக்கெட்டில் தான் வரும். ஒரு ஏக்கருக்கு 120 கிராம். எவ்வளோ டேங்க் அடிக்கலைன்னா 8 to 10 டேங்க் அடிக்கலாங்க. அதுக்கு மேலே அடிக்கக்கூடாது. 8 to 10 டேங்க் வரைக்கும் இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தலாம். இதனோட சேர்த்து அடிக்கணும். நான் சொல்கிற மருந்துகள் எல்லாமே பூ வரும் சமயத்தில் நான் சொல்கிற மருந்துகள் கிட்டத்தட்ட 5 மருந்து சொல்லுவேன். இது எல்லாமே சேர்த்து தான் அடிக்கணும். இதனோட ப்ரொபிகோனசோல், இது பார்த்தீங்கன்னா 20% ஈசி ஃபார்மேட்டில் இருக்கும். இது என்ன நோய்க்கு கேட்கும் அப்படின்னா, குலநோய், தண்டு உறை அழுகல், தண்டழுகல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த ப்ரொபிகோனசோல் கண்டிப்பாக கேட்கும். இதனுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா 250 ml ஒரு ஏக்கருக்கு. அதே தான் நான் சொல்கிறது, 8 to 10 டேங்க் வரைக்கும் நீங்கள் அடிக்கலாம். அடுத்தது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலை சுருட்டு புழு, தண்டு துளைப்பான், வெள்ளை ஈ, கதிர்நாவாய் பூச்சி பிரச்சனை வரும். கதிர்நாவாய் பூச்சி பிரச்சனை என்ன பண்ணுன்னா, நெல் பழம் சொல்லுவோம் இல்லையா, அந்த நெல் பழம் ஏற்பட காரணம் தான் அந்த கதிர்நாவாய் பூச்சி. இதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோபனோஃபாஸ் சைப்பர்மெத்ரின், இந்த மருந்து 250 ml ஏக்கருக்கு 8 to 10 டேங்க் நீங்கள் அடிக்கலாம். இது அடிக்கிறதுனால நான் என்னென்ன, இலை சுருட்டு புழு கேட்கும், தண்டு துளைப்பான், வெள்ளை, இந்த கதிர்நாவாய் பூச்சி, இது எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய தன்மை இந்த புரோபனோஃபாஸ் ப்ளஸ் சைப்பர்மெத்ரின் இந்த மருந்து கொடுக்கறதுனால நமக்கு கேட்கும். இது 3 நோய்கள் பூச்சி புழுவை அழிக்கிறதுக்கு கொடுத்துட்டோம். இதனோட நான் தான் சொன்னால, அந்த பூ வரும் நேரத்தில் பயிர்களுக்கு அதிக ஊட்டச்சத்து தேவைப்படும். அப்போ என்ன கொடுக்க போகிறோன்னா, 13-0-45 பொட்டாசியம் நைட்ரேட். இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்னன்னு பார்ப்போம். நைட்ரஜன் 13% இருக்குது. பாஸ்பரஸ் இதில் இல்லைங்க. பொட்டாசியம் 45% இதில் இருக்குது. இது ஏக்கருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 500 கிராம், அரை கிலோன்றத ஒரு ஏக்கருக்கு அளவுங்க. இது 500 கிராம் இதை கொடுக்கணும். டேங்க் 8 to 10 டேங்க், அந்த ஒரே இதுதான் எல்லாமே. இது கொடுக்கறதுனால என்னென்ன அப்படின்னா, நெல் தரத்தை மேம்படுத்தும், நெல் அடிவரை முத்தும், அதே மாதிரி நெல் கலரை நல்லா, அதோட இயற்கையான கலர், அந்த வெள்ளை கலரை நல்லா எடுத்து கொடுக்கும். அந்த கருப்பு நெல் வராமல் பார்த்துக்கும்.
அதே மாதிரி நெல் வந்து நல்ல வெயிட் கொடுக்கும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இது கொடுக்கறதுனால. இதனோட போரான் 20%, இது வந்து 120 கிராம். இது ஒரு ஏக்கருக்கு 120 கிராம் கொடுக்கணும். இது அரை கிலோ 1/4 கிலோ அப்படி தான் பாக்கெட்டில் வரும். அந்தமாரி வாங்கிங்க. இது ரேட் ஒன்றும் அதிகமாக இருக்காது, கம்மியாக இருக்கும். போரான் கொடுக்கறதுனால கதிர் உருவாக்கத்தை மேம்படுத்தும். கதிரை பயிர் வந்து எடுத்து கொடுக்க இது மேம்படுத்துங்க. அதே மாதிரி கதிர் அந்த பயிர் வந்து அடி வர முட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி நெல்லில் வந்து அரிசி இருக்கும், பாதி கருக்கா மாதிரி இருக்கும். அந்தமாரி பிரச்சனைலாம் இருக்காது. இது குடிச்சிங்கன்னா உருவாகிற அனைத்து கதிரும் உங்களுக்கு நெல்மணியாக ஆகக்கூடிய தன்மையை உருவாக்கி கொடுக்கும். அதேமாரி நெல் கதிர் வந்து நீர் உறிஞ்சும் திறனை அதிகரிக்கும் பயிருக்கு. பயிர் நல்லா நீர் உறிஞ்சுதுன்னா உங்களுக்கு நெல் நல்ல எடை நிற்கும். அடுத்து உங்கள் நெல் வயலுக்கு சிறந்த உற்பத்தியை பெறுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விவசாய தகவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி விவசாயிகளே.